இட்ஸ் டியூஸ்டே vlog. டின்னருக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா தான். எப்பயும் போல் தக்காளி தொக்கு தான் செய்யலாமான்னு பார்த்தது. காலையில் தக்காளி தொக்கு தோசைக்கு செஞ்சனால நைட்டுக்கு பன்னீர் பட்டர் மசாலாவாக செஞ்சாச்சு. என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். பன்னீரை கட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணி 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். பேனில் ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம், ஏலக்காய், தக்காளி, காஷ்மீரி சில்லி, முந்திரி சேர்த்து நல்லா வணக்கி விடணும். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். பேனில் ஆயில் அண்டு பட்டர் ரெண்டுமே சேர்த்துட்டு காஷ்மீர் மிளகாய்த்தூள், கரம் மசாலா ரெண்டுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும். ரொம்ப ஹீட் வந்து மீடியமாக வச்சுக்கணும். அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ஸ்வீட்டுக்காக நான் வந்து கண்டன்ஸ் மில்க் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் கூட சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கணும். அப்புறமா ஆயிலில் நான் வந்து பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். கடைசியாக வந்து கஸ்தூரி மெத்தியை சேர்த்துனா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.